கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், உலகம் உன்னை எப்படி பாக்குதுங்கிறதை விட நீ எப்படி வாழ்றங்கிறதைத்தான் நான் பார்க்கிறேன். கேளுங்க. பைபிள்ல மத்தேயு அத்தியாயம் 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படிங்கிற இயேசு சொல்றாரு. அதாவது நம்ம வாழ்க்கை மத்தவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும்னு விரும்புறாரு. ஒரு அப்பா தன்னோட சின்ன மகனோட கடைக்கு போனாரு. அங்க கடைக்காரரு தவறுதலா அதிகமா மீதி பணத்தை கொடுத்துட்டாரு. யாரும் பார்க்கலன்னு நினைச்சு அந்த அப்பா பணத்தை பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பையன், அப்பா நானும் பெரியவனானதும் யாரும் பார்க்காதப்போ இப்படித்தான் செய்யணுமா அப்படின்னு அமைதியா கேட்டான். அந்த ஒரு கேள்வி அந்த அப்பாவோட மனசை அப்படியே உலுக்கிடுச்சு. உடனே திரும்பி போய் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் கூட யாரும் பார்க்கல, இல்ல இது ஒரு சின்ன விஷயம் தானேன்னு நினைச்சு சில தவறுகளை செய்கிறோம் இல்லையா? ஆனா தெரியுமா, உங்களை யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது உங்க குழந்தையா இருக்கலாம், உங்க நண்பனா இருக்கலாம், இல்ல பரலோகத்துல இருக்கிற நம்ம தேவனாவே இருக்கலாம். சொல்ல போனா நம்ம வார்த்தைகளை விட நம்ம செயல்கள் தான் ரொம்ப அதிகமா பேசுது. அதனால யாரும் பார்க்கலன்னு வாழாம தேவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற உணர்வோட வாழ பழகுவோம். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்டில் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.